மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கெல்லாம் அடிக்கடி ஒரு விஷயம் தோணும். எப்படி வந்தோம் இங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது எங்க போய் முடிய போகுது? கண்டிப்பா வீடியோ பார்க்குற உங்கள்ல நெறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். என்னடா இந்த லைஃப் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு? அப்படின்லாம் தோணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு இடத்துல படிச்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம ஸ்டைல்ல அத நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். மழை துளி இருக்கு பார்த்தீங்களா? அது வானத்திலிருந்து இங்க பூமிக்கு வர்றப்ப, டிராப்ஸா வர்றப்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ரொம்ப தூய்மையா வரும். அப்படிதான் நம்மளும் இங்க வந்தோம். ரொம்ப பியூரா தான் இங்க வந்தோம். குழந்தையா பொறந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி இங்க விழுந்து எல்லா டிராப்ஸ் கீழ விழுந்து, அது ஒரு நீரோடையா மாறி, அதோட டிராவல் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிதான் ஓடிட்டு இருக்கும். ஓடி போற வழியில அது சந்திக்குது பார்த்தீங்களா? அந்த விஷயம். பள்ளம், மேடு, நெறைய குப்பை, நெறைய விஷயங்கள சந்திச்சு, நெறைய டைவர்ஷன் பாதையெல்லாம் மாறி கொஞ்சம் போயிரும். இதோட இலக்கு எங்க போகுது அப்படின்னா கடல். பெரிய விஷயம். அத நோக்கி தான். ஸோ நம்மளோட லைஃப்பும் அப்படிதான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள நம்ம கடந்து தான் போய் ஆகணும். நம்ம இங்க வந்தப்ப அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அது மாரி தான் இங்க வந்தோம். நெறைய மனிதர்கள சந்திக்கிறோம். நெறைய தோல்வி, நெறைய வெற்றி, அழுகை, கோபம், நெறைய ஏமாற்றம், நெறைய கிரிட்டிசைஸ் இதெல்லாம் சந்திச்சு, ஒரு அனுபவத்தோட அந்த கடல நோக்கி போற நதி மாரி தான் நம்பளும் கடல் மாதிரி ஒரு பெரிய சக்சஸ்க்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பயணம் பெரிய இடத்துக்காக நெறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. சும்மா எதுவுமே கத்துக்காம அப்படியெல்லாம் போயிற முடியாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போகணும். அதுக்காக தான் இந்த பயணம். நம்பிக்கையோட இருங்க. மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். புடிச்சிருந்தா நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ்.